أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஜும்மா சிந்தனைகளுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த ஜும்மா சிந்தனைகளில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றியும், அந்த மாதத்துக்கு ஏன் இவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறத பற்றியும், இதில் நம்ம என்னென்ன அமல்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஷாபானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது ரமலானுக்கு முந்தைய மாதம். இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய நோன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய நபிமொழி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதம் வந்துட்டா நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே நோன்பை இடையில விடவே மாட்டாங்க போல், இந்த மாதம் முழுக்க நாங்கள் நோன்பு வைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவு தொடர்ந்து நோன்பு வச்சிட்ருப்பாங்க. சடனாக ரசுல்லா நோன்பு வைக்கிறத விட்டுருவாங்க. இனி ஷாபானில் ரசுல்லா இதுக்கு மேலே நோன்பு வைக்க மாட்டாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வைக்காமல் இருப்பாங்க. ரசுல்லா ரமலானுக்கு அப்புறமா எந்த ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அது இந்த ஷாபானுடைய மாதமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதத்தை பற்றின ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதம் முழுக்க எப்போ நோன்பு வச்சுருக்காங்கன்னா ரமலானில் வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து எதில் அதிகப்படியாக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஷாபானுடைய மாதத்தில் ரசுல்லா அதிகப்படியான நோன்புகள் வச்சுருக்காங்க. மாதம் முழுக்க ரமலான் மாதிரி முழுமையாக நோன்பு வைக்கலை, ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க, அதிகமான நோன்புகள் ஷாபானுடைய மாதத்தில் ரசுல்லா வச்சுருக்காங்க. ஏன் ரசுல்லா இப்படி செஞ்சாங்க? ஏன் ரமலானுக்கு அடுத்தபடியாக ஷாபானில் இவ்வளோ நோன்புகள் வைக்க காரணம் என்ன? இந்த மாதத்தில் என்ன சிறப்பு இருக்குது? இதே மாதிரி ஒரு கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை ரமலானுக்கு அப்புறமா இந்த ஷாபானை தவிர வேறு எப்பயுமே அதிகமாக நோன்பு வச்சு பார்த்ததில்லையே, ஏன் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகம் நோன்பு வைக்கிறீங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த மாதம்தான் நிறைய மக்கள்களால் கவனிக்கப்படாத மாதமாக இருக்குது. ரஜபுக்கும் ரமதானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் மக்களுடைய கவனங்களில் இல்லாத ஒரு மாதமாக இருக்குது. இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இந்த மாதத்தில் தான் ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்கள் அவனுடைய இறைவனிடத்தில் ஒப்படைக்கப்படுது. ஒரு ஆண்டு முழுக்க அவர் என்ன அமல்கள் செஞ்சாரோ அது இந்த மாதத்தில் தன்னுடைய ரப்பு கிட்ட ஒப்படைக்கப்படுது. நான் என்னுடைய அமல் என் இறைவனிடம் ஒப்படைக்கப்படும் போது அதில் நான் நோன்பு நோற்றவனாக இருக்கணும், நோன்புகள் மூலம் அலங்கரிக்கப்பட்டதாக என்னுடைய அமல்கள் இருக்கணும். அதனால் நான் இந்த மாதத்தில் என்ன செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதத்தில் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கப்படுது. நமக்கு முன்னே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். நம்மளுடைய அமல்கள் எப்பயும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்படுது, வாரந்தோறும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்படுது, ஆண்டுதோறும் இந்த மாதத்தில் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்படுது. ஒரு நாளில் எப்போ ஒப்படைக்கப்படுது? ஃபஜருக்கு அப்புறமும் அசருக்கு அப்புறமும். ஏன்னா அப்போ தான் யார் மாறுறாங்க, வானவர்கள் மாறுறாங்க. அப்போது ஃபஜருக்கு அப்புறம் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்படுது, அசருக்கு அப்புறமும் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்படுது. அதனால தான் இந்த 2 நேரங்களில் அதிகமான துவாக்களும் திக்ருகளும், காலையில் ஓதக்கூடிய துவாக்கள், மாலையில் ஓதக்கூடிய துவாக்கள், திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. இது நாட்களில் ஒப்படைக்கப்படக்கூடிய நேரங்கள். வாரத்தில் எப்போ ஒப்படைக்கப்படும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, திங்கள் மற்றும் வியாழன் ஆகிய 2 நாட்கள்லையும் அந்த வாரம் முழுக்க நம்ம செஞ்ச அமல்கள் நம்மளுடைய இறைவன் கிட்ட ஒப்படைக்கப்படுது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால தான் ரசூலுல்லாஹ் திங்கள் வியாழன் நோன்பையும் வலியுறுத்துகிறாங்க. இந்த 2 நாட்களும் என்னுடைய அமல்
என்னுடைய ரப்பு முன்னாடி போய் சமர்ப்பிக்கப்படுது. நான் இவ்வளோ நாள் இந்த வாரம் முழுக்க நான் செஞ்ச தொழுகை, என்னுடைய இறையச்சம், அல்லாவுக்காக நான் என்னென்ன அமல் செஞ்சேன், நான் எதெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செஞ்சேன், எந்தெந்த விஷயங்களில் நான் பொறுமையாக இருந்தேன், எதை நான் சகிச்சுக்கிட்டேன், எதை நான் விட்டு கொடுத்தேன், இப்படி என்னுடைய ஒவ்வொரு நிறையும் குறையும் அல்லாஹ் கிட்ட இந்த திங்களும் வியாழனும் சமர்ப்பிக்கப்படுது. அந்த 2 நாட்கள்லையும் நான் நோன்பு நோற்று இருந்தேன் அப்படின்னா அது என்னுடைய ரப்புக்கு எவ்வளோ விருப்பத்திற்குரியதாக இருக்கும் அப்படின்னு ரசூல்லா உணர்ந்தனால தான் இந்த திங்கள் வியாழனில் ரசூல்லா நோன்பையும் நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அப்போது ஒரு அடியானுடைய அமல்கள் ஃபஜருக்கு அப்புறமும் அசருக்கு அப்புறமும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்படுது. வாரத்தில் திங்களும் வியாழனும் ஒப்படைக்கப்படுது. அதே போல் இந்த நபி மொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஷாபானுடைய மாதத்தில் ஒரு மனிதனுடைய அமல் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்படுது. இது நாள் வரைக்கும் இந்த ஆண்டு முழுக்க அவர் என்ன அமல்கள் செய்தாரோ, என்ன நன்மை செஞ்சாரோ, என்ன தீமை செஞ்சாரோ, அவர் வெளிப்படையாக செய்த நன்மையாக இருக்கலாம், வெளிப்படையாக செஞ்ச தீமைகளாக இருக்கலாம், அவர் மறைமுகமாக செஞ்ச நன்மையோ, இல்லை யாருக்கும் தெரியாமல் கதவுகளுக்குள்ளே அவர் செஞ்ச தீமையோ, ஒவ்வொரு விஷயமும் சிறியதோ பெரியதோ, அவர் யதார்த்தமாக நினச்சி செஞ்ச நன்மையோ, அசால்ட்டாக நினச்சி செஞ்ச தீமையோ எல்லாமே அல்லாஹ் கிட்ட இந்த மாதத்தில் ஒப்படைக்கப்படுது. இந்த மாதத்தில் அதனால் நான் நோன்பு நோற்க விரும்புகிறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய அமல்களை கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய மாதம் இதுதான். இப்போ இந்த மாதத்தில் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். ரமலானில் நம்ம இருக்கிற அதே கவனம் இந்த மாதத்துலேயும் நம்மக்கிட்ட இருக்கணும் தானே. இப்போ இந்த மாதத்தில் அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை சரி பார்க்குறான், அல்லாஹ் நான் என்ன செஞ்சேங்கிறத பார்க்குறான் அப்படின்னா இந்த மாதம் நான் எவ்வளோ நன்மைகள் செய்ய ஆர்வம் காட்டணும். ரமலானில் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் நான் இந்த மாதத்திலே துவங்கியிருக்கணும் தானே. அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்படக்கூடிய இந்த மாதத்துலேயும் சரி, இல்லை திங்கள் வியாழனான வார நாட்கள்லேயும் சரி, இந்த நாள்லேயும் இந்த மாதத்துலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் நோன்பு அப்படிங்கிற அமலை மட்டும் பிரத்யேகமாக தேர்வு செஞ்சுருக்காங்க? அந்த நாள்லையும் இந்த மாதத்துலேயும் வேறு அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு வழிகாட்டியிருக்கலாம் தானே. சதக்காவோ, இல்லை குர்ஆன் ஓதுறதோ, இல்லை சில தொழுகைகளோ, இந்த மாதிரி எந்த அமலும் இல்லாமல் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடம் என்னுடைய அமல்கள் ஒப்படைக்கப்படக்கூடிய இந்த மாதத்தையும் சரி, இந்த நாட்களையும் சரி நான் நோன்பால் அலங்கரிக்கணும்னு விரும்புகிறேன் ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நோன்பு தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறாங்க, நோன்பு எனக்குரியதுன்னு நம்மளுடைய ரப்பு சொல்கிறான். நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நானே கொடுக்கின்றேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு அமலுக்கும் இதுதான் உங்களுடைய கூலி, இதுதான் உங்களுடைய இறுதியான முடிவு, இதுதான் உங்களுக்கு வழங்கப்படுற அன்பளிப்புன்னு சொல்லக்கூடிய நம்முடைய இறைவன் நோன்பை பற்றி சொல்லும் போது மட்டும் அது எனக்கானது, அது ரொம்ப பர்சனலான ஒரு அமலாக அல்லாஹ் குறிப்பிடுறான். இது எனக்கானது, இதுக்கான கூலியை நான் கொடுக்குறேன். என்னுடைய அடியான் நாளை மறுமையில் என்னை வந்து சந்திக்கும் போது அவன் எனக்காக பசியோடும் தாகத்தோடும் தீய செயல்களிலிருந்து விலகியும் நோன்பு நோற்றதற்கு பகரமான கூலியை இந்நாளில் அவன் என்னை சந்திக்கும் போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரப்பு சொல்கிறான். அப்போது நம்மளுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான, ரொம்ப பர்சனலான ஒரு அமலான நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது ஷாபானுடைய மாதம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அது ரொம்ப சிறப்பு அப்படின்னா அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதத்தில் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிக்கப்படுது. இப்போ இந்த சிறப்புக்குரிய மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யணும்? இப்போ ரமலான் ஒரு சிறப்புக்குரிய மாதம், அதில் வந்து அல்லாஹ் வந்து நரகத்துடைய வாயில் அடைக்கிறான், ஷைத்தானுக்கு விளங்கிடுறான் அப்படின்னா அதில் நம்ம தேடி தேடி அமல்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம்ல. இப்போ அதே போல் இந்த ஷாபானில் நம்ம வேறு என்னென்னலாம் செய்யணும்? முதலாவது அமலாக நம்ம நோன்பு நோற்கணும். முடிந்த அளவு இந்த மாதத்தில் நம்ம நோன்பு நோற்கக்கூடியவங்களாக இருக்கணும். மாதம் முழுக்க இல்லை, ஒரு வாரத்தில் 2 நாளோ இல்லை 3 நாட்களோ நோன்பு நோற்று அந்த நன்மையை நம்ம அடையக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக இந்த மாதத்தில் வேறு என்ன அமல் நம்ம செய்யணும் அப்படின்னா, ரமலானுக்கான தயாரிப்பை இந்த மாதத்தில் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா அந்த விருந்தினர் வரக்கூடிய அந்த சிறப்புக்குரிய நாளில் மட்டும்தான் நம்ம அதுக்கான தயாரிப்பு செய்வோமா? இல்லை தானே.
அதுக்கு முன்பாகவே நம்ம அந்த விருந்தை உபசரிக்கிறதுக்கான தயாரிப்பையும் அந்த முக்கியமான ஒரு நாளுக்கான தயாரிப்புலையும் ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். இப்போ அதே போல தான் ரமலான் அப்படின்னு அருள்களையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அவனுடைய கருணையையும் நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலையும் எல்லாத்தையும் சுமந்து வரக்கூடிய ஒரு மாதம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னதாகவே அதுக்காக நம்ம தயாரிக்க ஆரம்பிக்கணும். அந்த தயாரிப்பை ஷாபான்லேருந்து தொடங்கணும். குரான் ஓதுறதோ, இல்லை நம்ம தஹஜத் தொழுகிறதோ, இல்லை நம்ம சதகாக்கள் செய்கிறதோ, இல்லை வேறு நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறதோ நம்ம இந்த ஷாபானுடைய மாதத்திலே செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்போ அதிகம் நோன்பு நோக்கணும். இந்த மாதத்தில் ரமலானுக்கான தயாரிப்பை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். நம்மளுடைய ஆன்மாவையும் தயாரிக்க ஆரம்பிச்சிடணும். வெறுமனா நான் தொழுக போகிறேன், இல்லை நான் நோன்பு வைக்க போகிறேன், இதெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு வெறும் சாட்டில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்காமல் நம்மளுடைய ஆன்மாவையும் தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கணும். ரமலான் மாதம் வரப்போகுது, அதில் எந்த ஒரு தீய செயலையும் நான் செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு முன்பு இருந்தே அந்த தீய செயல்லேருந்து நான் விலகி இருக்கணும். என் மனசை அல்லாஹ்க்கு நெருங்கிறதுக்கு நான் தயார்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதத்தில் வரணும். அடுத்து இந்த மாதத்தில் நம்ம குரானோட அதிகமாக தொடர்பில் இருக்கணும். ஏன்னா எப்போ நம்ம குரான் ஓதுனாலும், எந்த மாதத்தில் நம்ம குரான் ஓதுனாலும், குரானோட நம்ம தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு காலமும் நமக்கு தான் ரொம்ப நன்மையானது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, யார் ஒருவர் இந்த பூமியில் குரானோட தொடர்பாக இருக்காரோ அந்த ஒரு மனிதருக்காக நாளை மறுமை நாளில் குரான் நமக்கு சிபாரிசு செய்யும். யாருமே அந்த நாளில் நமக்காக பரிந்து பேச முடியாது. சில தூதர்கள் கூட தன்னுடைய மக்களுக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நாளில் குரானோட நம்ம தொடர்போடு இருந்தோன்னா இந்த குரான் நமக்கு நாளை மறுமையில் சிபாரிசு செய்யும். அப்போது குரானுடைய மாதமான ரமலான் வர்றதுக்கு முன்பாகவே குரானோட நம்மளுடைய தொடர்பை ஷாபான் மாதத்திலேருந்து நம்ம துவங்க ஆரம்பிக்கணும். முன்ன காலத்தில் இருந்த அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஷாபான் வந்த உடனே குரானை மனனம் செஞ்சதெல்லாம் ரிவிஷன் பண்ண ஆரம்பித்து அதை சரிபார்த்து அதில் குறைகள் இருந்தால் அதை மாற்றிக்க ஆரம்பிப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, ரமலானில் நான் குரான் ஓதும்போது அதில் எந்த தவறோ எந்த பிழையும் நான் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக ஷாபானுடைய மாதத்தில் அவங்க குரானை ஓதவும் மனனம் செய்யவும் சரிபார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளும் ஷாபானை ரமலானுக்கான தயாரிப்பாக அமல்களை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருந்தே நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். வேறு என்ன நம்ம இந்த மாதத்தில் அமல்கள் செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நினைவில் வைக்கணும். அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழனும் சரி, ஒவ்வொரு நாள் ஃபஜர் அசருக்கு அப்புறமும் சரி, ஷாபானுடைய மாதத்துலேயும் சரி நம்மளுடைய அமல்களை ஏற்கிறான். அப்படி அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் போது அது முழுமையாக ஏற்கப்பட்டுச்சா அப்படிங்கிறதுல நம்மளுடைய கவனம் இருக்கணும். அது அல்லாஹ் ஏற்காமல் இருக்கிறதுக்குரிய செயல்கள் ஏதாவது நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, ஒரு 2 பேர் இந்த பூமியில் சண்டையிட்டு பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேருடைய அமல்களையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அப்போதைக்கு ஏற்க மாட்டான். இது வரைக்கும் அவங்க 2 பேரும் திரும்ப நம்மளுக்குள்ள சமாதானம் ஆகிற வரைக்கும் அல்லாஹ் அவர்களுடைய அமலை காத்திருப்பில் வைக்கிறான். அல்லாஹ் முன்னாடி சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ஏட்டை அல்லாஹ் பார்க்காம அதை காத்திருப்பில் வைக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கப்பட போதே, அது அல்லாஹ் சமர்ப்பித்த உடனே அதை ஏற்றுக்கிறானா இல்லை காத்திருப்பில் வைக்கிறானா? காத்திருப்பில் வைக்கிறதுக்குரிய காரியங்கள் ஏதாவது நான் செஞ்சிட்ருக்கேனா? இங்கே என்னுடைய உறவுகள்கிட்ட நான் எங்கேயும் பேசாமல் சண்டை போட்டு கடினமாக நடந்துட்டுருக்கேனா? சலாம் சொன்னால் கூட சலாமுக்கு பதில் சொல்லாத அளவு என்னுடைய உறவை முறித்து நான் வாழ்ந்துட்டுருக்கேனா அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த உறவுகளோட நம்மளுக்கு அவங்க அநீதம் செஞ்சுருக்கலாம், நம்மளை ஏமாற்றிருக்கலாம், பழையது மாதிரி நம்ம அவங்களோட உறவாடணும் அப்படிங்கிற அளவு நம்மளுடைய மனம் இடம் கொடுக்காட்டியும் சலாம் சொல்லி ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பை பரிமாறுற அளவில் நம்ம இருந்துக்கணும். பார்த்தா அவங்க சலாம் சொல்கிறாங்களா, நம்மளும் பதில் சொல்லணும். முகத்தை திருப்பிட்டு போகாமல் உதாசீனப்படுத்தி உறவை முறிச்சிட்டு வாழாமல் உறவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி செய்ய ஆரம்பிக்கணும். அப்போது ஷாபான் சிறப்புக்குரிய மாதம். ஏன் சிறப்புக்குரியதுன்னா, நம்மளுடைய அமல்கள் இந்த மாதத்தில் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்படுது. இந்த சிறப்புக்குரிய மாதத்தில் நான் என்ன செய்யலாம்? நோன்பு அதிகமாக வைக்கலாம். ஏன்னா நோன்பு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அமல். அல்லாஹ்வே அதுக்கு கூலி கொடுக்குறேன்னு சொல்கிறான்.
2வது இந்த மாதத்தில் நான் ரமலானுக்கான தயாரிப்புகளை செய்யணும். 3வது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய அமல் அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிக்கப்படும் போது அது காத்திருப்பு பட்டியலில் இருந்துடக்கூடாது. இங்கே எந்த உறவுக்கிட்டையும் நான் ரொம்ப கடினமாகவும் உறவை முறிக்கின்ற அளவும் என்னுடைய உறவை இருந்தது அப்படின்னா அதை நான் இந்த மாதத்தில் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம இந்த ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்று, இந்த மாதத்தை பற்றிய சில நம்பிக்கைகள் இருக்குது. என்னென்னா, இந்த மாதத்துடைய 15வது இரவில், ஷாபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய அமலையும் ஏற்கிறான், மன்னிப்பு வழங்குறான்னு சொல்லி பராத் இரவு அப்படிங்கிற பேரில் இதை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. இரவு உட்காந்து 3 யாசின் ஓதணும், 5 யாசின் ஓதணுங்கிறதோ இல்லை இதுக்குன்னு பிரத்யேகமான தொழுகைகள் தொழுகிறதோ இது எதுவுமே மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டித்தராத ஒரு வழிமுறையாக இருக்குது. இதை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நம்ம பித்யத்வாதிகளாக மாறிடுவோம், மார்க்கத்தில் புதுமையை திணிக்கக்கூடியவங்களாக மாறிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத, அவங்க செய்யாத, அவங்க நம்மளுக்கு வழிகாட்டி தராத எந்த ஒரு அமலையும் நம்ம இந்த பூமியில் செஞ்சோம் அப்படின்னா நாளை மறுமையில் அவங்கக்கிட்ட இருந்து கௌசர் நீர் தடாகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கைகளால் நீர் அருந்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.